இடம்பெயர்ந்த மக்களை அவர்களின் சொந்த காணிகளிலேயே மீள்குடியேற்ற வேண்டும் என்ற கொள்கையுடனேயே அரசாங்கம் செயற்படுகிறது என்றும் இதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் காணிகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பதாகவும் அருணாதிலக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் விடுவிப்பு என்ற வகையிலே அருணாதிலக்க இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் வலிகாமம் வடக்கில் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறுகிறார். யாழ் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கில் 2010ஆம் ஆண்டில் 12,376 குடும்பங்களைச் சேர்ந்த 42,699 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே அவர்களில் 10,981 குடும்பங்களைச் சேர்ந்த 38,693 பேர் மீள்குடியேற்றப்பட்டிருந்தார்கள். எனினும் 1,395 குடும்பங்களைச் சேர்ந்த 4,006 பேர் மீள்குடியேற்றப்படாமல் இருக்கிறார்கள். இதேவேளை 2009 காலத்தில் 23,150 ஏக்கர் காணி முப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தன. அவற்றில் பெரும்பாலான பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளதோடு தற்போது 2,583 ஏக்கர் பகுதி விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் இடமிருந்த சகலரையும் அவர்களின் சொந்த இடங்களில் குடியமர்த்த வேண்டும் என்ற கொள்கையிலேயே அரசாங்கம் செயற்படுகிறது. இதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் ஊடாக அந்த காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் போன்ற தேசிய பொருளாதாரத்திற்கு முக்கியமான இடங்களை அபிவிருத்தி செய்யும் பணிகளிலும் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. அங்கு மூடப்பட்டிருந்த வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளன. இந்த அரசாங்கம் வடக்கு மக்களுக்காக வரவு செலவு திட்டத்தினூடாக பெருமளவு நிதிகளை ஒதுக்கியுள்ளது. அங்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதாகவும் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்.